உலகத்தில் ஆன்மீக நம்பிக்கை கொண்ட மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வருகின்ற பொழுது தாங்கள் நம்புகின்ற கடவுள்கள் தங்கி இருக்கிறதாக அவர்கள் நம்புகின்ற வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகிறாங்க. ஏனென்றால் அங்கு கடவுள் இருக்கிற நம்புறாங்க, அங்கிருந்து கடவுள் அருள் புரிகிறார் நம்புறாங்க. எனவே அவர்கள் அங்கு சென்று உதவியை தேடுறாங்க. ஆனால் வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கி இருந்து நம்மை ஆசீர்வதிக்கல. எங்கே அவர் தேடப்படுகிறாரோ அங்கே தம்மை வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். அவர் தங்க விரும்புகிற இடம் நாம் தான். நமக்குள் தங்கி இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் பிரச்சனை வருகிற பொழுது அதற்கு தீர்வு காணுவதற்காக ஜெப கோபுரங்களை நோக்கி, திறப்பின் வாசலை நோக்கி, ஜெப மலைகளை நோக்கி, ஜெப ஸ்தலங்களை நோக்கி ஓடுகிறார்கள். ஏனென்றால் பல மதங்களில் இருக்கிற நம்பிக்கை போல இவர்களும் எங்கேயோ தேவன் இருந்து செயல்படுகிறார், எங்கேயோ தேவனுடைய வல்லமை வெளிப்படும் நம்புகிறார்கள். ஆண்டவர் என்ன சொன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து என்னிடத்தில் வா, நான் குறிப்பிட்ட அந்த இடங்களில் இருக்கிறேன், அங்கே வா என்று சொல்லவில்லை. கிறிஸ்துவை நாம் அறிந்தது உண்டானால் அதுதான் சரியான நம்பிக்கை. நம்மிடத்தில் அவரை அழைப்போம், நமக்குள் இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வு தருவார்.